மக்கள் வணக்கம். மீண்டும் இந்த ஆலயம் நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஆலயம் என்பது வேறு, கோவில் என்பது வேறு. கருவறையே கோவில், கருவறையை சுற்றி எழுப்பப்பட்டவையே ஆலயங்கள். இதன் அடிப்படையில் தான் திருமூலர் உள்ளம் கோவில் ஊனுடம்பு ஆலயம் என்கிறார். இந்த நல்ல சிந்தனையோடு இன்றைய ஆலயம் நிகழ்ச்சிக்கு செல்வோம். நம் நாட்டில் என்றும் காலத்தால் அழிக்க முடியாத கற்கோயில்கள் எடுத்தனர். கிபி 7ஆம் நூற்றாண்டில் மகேந்திரவர்மனால் அமைக்கப்பட்ட பழைய குடைவரை திருக்கோவில்கள் திருச்சியில் உள்ளன. திருச்சி மலைக்கோட்டையில் உள்ள திருக்கோயிலே தாயுமானவர் திருக்கோவில். இந்த ஆலயத்தை இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியில் நாம் காண இருக்கிறோம். தென்கயிலாயம் என போற்றப்படும் தாயுமான சுவாமி திருக்கோயில் காவிரியின் தென்கரையில் திருச்சிராப்பள்ளி நகரின் மத்தியில் சம்பந்தரால் பாடல் பெற்ற தலமாக பேறு தரும் புண்ணிய தலமாக விளங்குகிறது. சோழர்களின் தலைநகரங்கள் 5 திருச்சி உறையூரும் ஒன்று. அறம் என்றும் உறையும் ஊர் ஆதலால் உறையூர் என்பர். இவ்வூர் இலக்கியங்களில் அறம் துஞ்சும் உரந்தை என்று போற்றப்படுகிறது. இந்த திருக்கோயிலில் இறைவன் தாயுமான ஈசர் சுயம்புவாக தோன்றியவர். மேற்கு பார்த்த நிலையில் மிகப்பெரிய சிவலிங்க வடிவில் எழுந்தருளியிருக்கும் இறைவன் தாயாக வந்து பேறுகால மருத்துவம் செய்த அற்புதம் நிகழ்ந்த இத்தல இறைவியின் திருப்பெயர் மட்டுவார் குழலம்மை என்பதாகும். புவியியல் ஆய்வுப்படி 3500 பில்லியன் ஆண்டுகள் பழமையான இம்மலைமேல் உள்ள பாறைகள் மீது 3 தள கட்டிட அமைப்பை கொண்டு இத்திருக்கோயில் பிரமிக்க வைக்கும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. இம்மலைக்கோயிலுக்கு கொடும்பாளூரிலிருந்து கற்களும் பிற பொருட்களும் கொண்டு வரப்பட்டு கட்டப்பட்டது என அறிய முடிகிறது. மூலன் மரபில் வந்த சாரமா முனிவர் செவ்வந்தி மலர்களால் வழிபட்டதால் இத்தல இறைவன்
செவ்வந்தி நாதர் என்றும், எளிய பெண்ணின் பேரன்பிற்காக தாயாக இருந்து மருத்துவம் பார்த்த காரணத்தால் தாயுமான சாமி என்றும், மலை கொழுந்தாக இருந்த காரணத்தால் திருமலை கொழுந்தர் என்றும் வழங்கப்பெறுகிறார். காவிரியில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிய போது தாயில்லாத நிலையில் ஏழை பெண்ணுக்கு தாயாக வந்து சுகப்பிரசவ மருத்துவம் பார்த்து சென்றதால் இத்திருத்தலத்து இறைவன் செவ்வந்திநாதர் தாயினும் நல்லான் தாயுமான பெருமான் என்று போற்றப்படுகிறார். இந்த அரிய புண்ணிய வரலாறு இந்த திருக்கோவில் சித்திர மண்டபத்தில் ஓவியங்களாக தீட்டப்பட்டுள்ளன. இந்த திருத்தலத்தின் நுழைவு வாயிலில் அருள்மிகு மாணிக்க விநாயகரும், மலைமேல் உச்சியில் அருள்மிகு உச்சி விநாயகரும் அமைந்திருப்பது இத்தலத்தின் சிறப்பம்சமாகும். நவக்கிரகங்கள் அனைத்தும் சூரிய பகவானை பார்த்தவாறு, அதாவது சூரிய பகவான் நடுவில் தன் தேவியரான உஷா, பிரத்யுஷாவுடன் எழுந்தருளி உள்ள நிலையில் இங்குள்ள நவக்கிரகங்களை வழிபட்டால் நவக்கிரக தோஷம் நீங்கும் என்று கூறப்படுகிறது. இத்திருத்தலத்தில் தென்முகக் கடவுளான தட்சிணாமூர்த்தி 8 முனிவர்களுடன் அமர்ந்து அருள் பாலிக்கும் காட்சி வேறு எந்த தலங்களிலும் இல்லாத சிறப்பாகும். வில்வமரமே தலமரமாக இருக்கும் இத்தலத்தில் பிரம்ம தீர்த்தம், சிவகங்கை, காவிரி ஆகிய தீர்த்தங்கள் உள்ளன. ஆண்டுதோறும் வசந்த பெருவிழா நடைபெறும் நிலையில் 5ஆம் நாள் திருவிழா செட்டிப்பெண் மருத்துவம் என்று சிறப்பாக நடைபெறுகிறது. சித்திரை பெருந்திருவிழா 14 நாட்கள் தேர் திருவிழாவுடன் ஆண்டுதோறும் நடக்கிறது. மேலும் பங்குனி மாதம் 10 நாட்கள் தெப்பத் திருவிழாவும், ஆவணி மாதம் 10 நாட்கள் விநாயக சதுர்த்தி திருவிழாவும் இத்திருக்கோயிலில் மிகச் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. மட்டுவாறு குழலி உடனாய தாய்மான சுவாமி ஒரு செட்டி பெண்ணுக்கு தாயாக வந்து உரிய நேரத்திலே பிரசவம் பார்க்கிறார். அந்த நேரத்திலே யாரும் அவர்களுக்கு வர முடியவில்லை. அவருடைய தாயார் வந்து தன்னுடைய வீட்டிற்கு உரிய நேரத்திலே வர முடியவில்லை. அப்போது எங்கே பார்த்தாலும் வெள்ளம், மழை காலமாக இருக்கிறது. உரிய நேரத்திலே அவருடைய தாயார் வர முடியவில்லை. இந்த திருக்கோயிலை பார்த்து வேண்டுகின்ற பொழுது இந்த மலையில் இருக்கின்ற சாமிக்கு அப்போது ஜெவந்தீஸ்வரர்னு பேர். அந்த ஜெவந்தீஸ்வரர் பெருமான் இந்த பெண்ணினுடைய பெயர் ரத்னாவதி என்பதாகும்.
உடனே அந்த பெண்ணினுடைய தாயாருடைய வடிவமாக அவருடைய வீட்டிற்கு வருகின்றார்கள். வந்து பிரசவம் எல்லாம் பார்க்கின்றார். தாயான ஈசர்க்கே சென்றூதாய் கோத்தும்பி என்று மாணிக்க வாசகரும் இதனை பதிவு செய்கின்றார். ஆகையினால இன்னமும் பிரசவ நிகழ்ச்சிகளெல்லாம் இந்த பெருமானை வேண்டி செய்தால் சுகப்பிரசவமாகும், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை உண்டாகும். மேலும் இந்த தலத்திலே அம்பாளுக்கு மிகவும் சிறப்பான பெயர். அப்பர் சுவாமிகள் இந்த தலத்திலே பாடுகின்றார்கள். இந்த அம்பாளுடைய பெயரை வைத்தே பாடுகிறார். இந்த சந்நிதியிலே தான் மௌனகுரு சுவாமிகள் பிரசித்தி பெற்ற கானகம் இலங்கு புலி பசுவோடு குலாவின் கண்காண மதையானை கைகாட்ட கையால் நெகிழிப்பென பெரிய கட்டை மிக ஏந்தி வறுமை என்று தாய்மான அடிகளால் மௌனகுரு சுவாமிகளுடைய பெருமைகள் எல்லாம் சொல்லப்படுகிறது. அந்த மௌனகுரு சுவாமிகள் இந்த தட்சிணாமூர்த்தி சந்நிதியிலே பலகாலம் தவம் செய்தார். அவருடைய அருள் பெற்றவர் தான் தாய்மான அடிகள். எல்லாரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே என்பது அவருடைய வாக்காகும். நன்று உடையானை தீயதில்லானை நரை வெள்ளேறு ஒன்று உடையானை உமையொரு பாகம் உடையானை சென்று அடையாத திருவுடையானை சிராப்பள்ளி குன்றுடையானை கூற என் உள்ளம் குளிருமே என்ற சம்பந்தர் பதிகம் பாடி இத்தல இறைவனை வணங்கினால் சுகப்பிரசவம் ஆகிறது என்பது அனுபவ உண்மை. இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது திருப்புகழ். திருப்புகழில் எண்ணிலடங்கா பாடல்கள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையில் இசை சிறப்பும் கருத்து சிறப்பும் இயல் சிறப்பும் வாய்ந்தவை. இனி இன்றைய பகுதியில் என்ன பாடல், என்ன விளக்கம் என்று பார்ப்போமா? எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. அருணகிரிநாதருடைய வாக்குகள் என்ன என்ன என்றெல்லாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். இன்று நாம் பார்க்கக்கூடிய பாடல் கந்தர் அனுபூதி என்று சொல்லக்கூடிய பகுதியின் கீழ் வரக்கூடியது. திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் ஒரு 3 அனுபூதி பாடல்களை, அதாவது கந்தர் அனுபூதி பாடல்களை தினந்தோறும் இரவு நாம் படுக்கும் பொழுது சொல்லிவிட்டு படுத்தால் தீய கனவுகள் வராது, அதாவது கெட்ட கனவுகள் வராது என்று சொல்லுவார். அது மட்டுமல்ல, இந்த 3ஐயும் நாம் சொல்லிவிட்டு படுப்பதை வழக்கமாக கொண்டிருந்தால் கந்த கடவுள் நமது கனவில் எழுந்தருளி நமக்கு வழிகாட்டுவான் என்றும் அதே வாரியார் சுவாமிகள் சொல்லுவார். அது ஆடும் பரிவேல் என்று சொல்லக்கூடிய அந்த பாடல். இன்று நாம் பார்க்கக்கூடிய எந்தாயும் என்று சொல்லக்கூடிய பாடல், உருவாய் அருவாய் என்று சொல்லக்கூடிய கந்தர் அனுபூதியின் 51வது பாடல். இந்த 3 பாடல்களும் எப்படி ஒரு மாலையில் இந்த பகுதி நடுவில் அழகாக பதக்கம் என்று சொல்கின்றோம் அல்லவா, அப்படி இருக்கக்கூடியது இன்று நாம் பார்க்கக்கூடிய பாடல். என் தாயும் எனக்கருள் தந்தையும் சிந்தா குலம் ஆனவை தீர்த்து எனையாள் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே. அபூர்வமான அருணகிரிநாதருடைய வாக்குகளில் இதுவும் ஒன்று. அங்கே அவர் முருகப்பெருமானை அழைக்கும் பொழுது கந்தா என்கின்றார். கந்தா என்றால் ஆன்மாக்களாகிய நமக்கு பற்றுக்கோடாக இருப்பவன் என்பது பொருள். அதுதான் இந்த பொருளில்தான் வள்ளுவரும் காண்மை கந்தா என்று ஒரு திருக்குறளிலேயே சொல்லி வைத்திருக்கின்றார். அதாவது பற்றுக்கோடாக இருப்பவன் என்பது பொருள். அப்படி ஏன் பற்றுக்கோடு தேவையா என்று சந்தேகப்பட வேண்டாம். பழங்காலங்களில் கல்யாண வீடுகளில் இப்போ இருக்கிறதை போல சத்திரங்களிலோ அங்கேயோ இங்கேயோ கல்யாணம் நடக்காது. அழகாக தெருக்களை அடைத்து பந்தல் போட்டு
திருமணம் நடக்கும். குழந்தைகள் எல்லாம் அந்த பந்தக்கால் மூங்கில் கம்பு இருக்கிறதல்லவா, அதை பிடித்து ஆடிக்கொண்டிருப்பார்கள். ஒரு 4-5 குழந்தைகள் ஆடிக்கொண்டிருக்கின்றன. சுற்றி சுற்றி அந்த பந்தல் கம்பத்தை பிடித்து கொண்டு ஒரு குழந்தை ஓடி வந்தது. எனக்கு மட்டும் ஆட கம்பம் இல்லையே, இருந்தாலும் நான் ஆடுகின்றேன்னு அது பாட்டில் நடு இடத்தில் பிடிமானமே இல்லாமல் சுற்றியது, தலை சுற்றி கீழே வீழ்ந்தது. அதுபோல நமக்கு தீங்குகள் வராமல் பற்றுக்கோடாக இருந்து நம்மை காப்பவன் முருகப்பெருமான் என்பதற்காகத்தான் கந்தாய் என்று அருணகிரிநாதர் முதலில் அழைக்கின்றார். அப்பாய் எங்களுக்கெல்லாம் பற்றுக்கோடாக இருப்பவன். அது மட்டுமல்ல, இந்த கந்தன் என்றால் ஒன்றுபடுத்தப்பட்டவன், ஒன்றுபடுத்தக்கூடியவன் என்றும் பொருள்கள் உண்டு. முருகப்பெருமான் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்தது. இந்த கையால் எடுத்தணைத்து கந்தன் என பேர் புனைந்து என்று தமிழ் பாடல்கள் சொல்கின்றன அல்லவா. அந்த 6 குழந்தைகளும் அம்பிகையான உமாதேவி எடுத்து இப்படி அள்ளி அரவணைத்து சேர்த்தாள், ஒரு உருவமாக ஆனது. அப்பொழுதுதான் அதற்கு கந்தன் என்று பெயர் சூட்டப்பட்டது. ஆகவே நம்மை ஒன்றுபடுத்தக்கூடியவன் அவன். அதனால்தான் உமையாள் குமரா குமரா என்கின்ற வார்த்தைக்கு இன்றும் இளையவன் என்பது பொருள். இன்னொன்று, மன்மதனை தன் அழகால் தலைகுனிய செய்தவன் என்பதும் பொருள் உண்டு. மறைநாயகனே என்கின்றார். வேதங்கள் எல்லாம் முருக எல்லாம் மற்ற சுவாமியும் சொல்லத்தான் சொல்கிறது, வேதம் இல்லை என்பது இல்லை. ஆனால் முருகப்பெருமானை பற்றி சொல்லும் பொழுது மட்டும் சுப்பிரமணியோம் 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 என்று மும்முறை கூவுகின்றது. இப்படிப்பட்ட ஒரு கூவல் வேறு எந்த ஒரு சுவாமிக்கும் இல்லை. அதன் காரணமாகவே மைந்தா குமரா மறைநாயகனே என்கின்ற அருணகிரிநாதர் என்ன வேண்டுகின்றார் அங்கே இறைவனிடம்? என் தாயும் எனக்கு அருள் தந்தையும் நீ. எனக்கு அருள் தந்தைன்னு சொன்னாரே தவிர என் தாய், அந்த தாய்க்கு எந்த விதமான அடைமொழியும் கொடுக்கவில்லை. காரணம் என்ன? நாம் எல்லோரும் நினைவில் வைத்து கொள்ள வேண்டியது, தாயார் என்பவள் தான் எந்த விதமான பிரதிபலனையும் எதிர்பாராமல் குழந்தைகளை அள்ளி அரவணைத்து கட்டி காப்பாற்றக்கூடியவள். எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பாராமல் இருக்கக்கூடிய அந்த தாயாரை நாம் கொஞ்சமாவது கவனிக்க வேண்டாமா? தாயாரை கணம் செய்யாதவன் எங்கு போனாலும் சரி பலனில்லை. அதனால்தான் எனக்கு தாயாக இருக்கக்கூடியவன் நீ. எப்படி ஒரு தாயார் குழந்தைகள் செய்யக்கூடிய தவறுகளை பொருட்படுத்தாமல் அருள் செய்வாளோ அப்படி எனக்கு செய்ய வேண்டாமா என்பது உள்ளீடு. எனக்கு அருள் தந்தையும் நீ. நான் ஏதானும் தவறு செய்தால் என்னை தட்டி திருத்தக்கூடிய தகப்பனும் நீ என்று சொன்னவர் என்ன வேண்டுகின்றார் பாருங்கள். சிந்தாகுலம் ஆனது தீர்த்தேனையாள் என்று கேட்கவில்லை, சிந்தாகுலம் ஆனவு என்று பன்மையில் சொல்கின்றார். காரணம், சிந்தாகுலம் என்றால் துயரம் தொல்லை என்னெல்லாம் சொல்கின்றோம் அல்லவா, அது ஆனவை என்றால் பன்மை என்று ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அப்பா, எனக்கு ஏராளமான கவலைகள், தொல்லைகள், துயரங்கள் என்னை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றன. அவ்வளவு துயரங்களையும் தொல்லைகளையும் தீர்த்து என்னை ஆள் என்றார். தீர்த்து வைத்து விடு என்பது மட்டும் இங்கே கேட்கவில்லை. அவ்வளவு துயரங்களையும் தொல்லைகளையும் மனக்லேசங்களையும் தவிர்த்து நீக்கிவிட்டு என்னை ஆள். என்னை ஆள் என்றால் இந்த பூமியில் எவர்க்கும் இனி அடிமை செய்வோம், பரிபூரணனுக்கே அடிமை செய்து வாழ்வோம் என்று பாரதியார் சொன்னார் அல்லவா. அப்படிப்பட்ட உயர்ந்த நிலை எனக்கு நீ அருள் செய், என்னை ஆளாக கொள் என்று அருணகிரிநாதர் வேண்டுகின்றார். நாமும் அதையே வேண்டுவோம். நம் தொல்லைகளையும் துயரங்களையும் மனக்லேசங்களையும் நீக்கி நம்மை ஆட்கொள்ளுமாறு நாமும் வேண்டுவோம். அந்த வள்ளி மணவாளன் அருளுவான். நம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எந்நாளும் மங்களங்கள் பெருகும். சரி நேர்களே, நம் மனதுக்குள் 1000 துயரங்கள் இருந்தாலும் இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியை பார்த்தவுடன் அவை மறைந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். மீண்டும் வேறொரு ஆலயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சரண்யா. நன்றி, வணக்கம்.